ஊழியருக்கு பாலியல் தொல்லை அளித்த புகாரில் கைதாகி ஜாமீனில் வந்த சென்னை முகப்பேர் தனியார் மருத்துவமனை மருத்துவர் உல்ஹாஸ் தனது வீட்டில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டதாக கூறப்படும் நிலையில் அவரது மரணம் குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விவரங்களை செய்தியாளர் கதிரவன் வழங்கிட கேட்கலாம். கதிரவன், வணக்கம். இது குறித்தான மேலும் விவரங்கள் என்ன சொல்லலாம்? சென்னை முகப்பேரில் இயங்கக்கூடிய ட்ரிபிளம் மருத்துவமனையின் மூத்த மருத்துவராக இருந்தவர் உல்காஸ். இவர் கடந்த 2024 அக்டோபர் மாதம் அதே மருத்துவமனையில் பணிபுரியக்கூடிய ஒரு பெண்ணுக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்ததாக கூறி புகார் அளிக்கப்பட்டதன் பேரில் திருமங்கலம் அனைத்து பகுதி போலீசார் அவரை திருப்பதியில் வைத்து கைது செய்தார்கள். பின்னர் சிறைக்கு சென்ற அவர் 14 நாட்கள் பிறகு சிறையிலிருந்து ஜாமீனில் வெளியே வந்தார். அது முதல் மன உளைச்சலில் இருந்து வந்த நிலையில இன்று காலை சென்னை வலசரவாக்கத்தில் உள்ள அவரது வீட்டில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார். வலசரவாக்கம் ஆழ்வார்த்திருநகர் பகுதியில் அவர் வசித்து வருகிறார். 59 வயதான இவரது மனைவி மோனாவும் மருத்துவராக ஒரு தனியார் மருத்துவமனையில பணியாற்றி வருகிறார். இந்த வழக்கில் சிறையிலிருந்து வந்ததற்காக மன உளைச்சல் இருந்ததாகவும் அதனால் வீட்டிலே ஓய்வு எடுத்து வந்ததாகவும் வெளியில் செல்லாத நிலையில நேற்று மாலை அவர் வீட்டில மின்விசிறி தூக்கு மாட்டி தற்கொலை செய்து கொண்டது தெரிய வந்திருக்கிறது. தகவலிருந்து வலசரவாக்கம் போலீசார் சம்பவ இடத்துக்கு அவரது உடலை பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்திருக்கிறார்கள். தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகிறார்கள். இவரது தற்கொலைக்கு வேறு ஏதேனும் காரணங்கள் இருக்கிறதா என்ற கோணத்திலும் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. முதற்கட்ட விசாரணை தான் அவர் இந்த வழக்கில் கைதாகி சிறையில் வெளியே வந்த பிறகாக தொடர்ச்சியாக மன உளைச்சல் இருந்ததும் வீட்டிலேயே அடங்கியிருந்ததும் விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.